நம்மளோட சூப்பரான மில்லட் தோசை பாருங்கள். வரகரிசி, பைத்தம்பருப்பு, கொண்டக்கடலை எல்லாத்தையும் ஓவர் நைட் ஊற வச்சு அதை மாவை அரைச்சி அதில் வெங்காயம், முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்துருக்கேன். இதில் ப்ரோட்டீன் மற்றும் அயன் எல்லாமே இருக்குது. நம்மளோட சூப்பரான மில்லட் தோசை பாருங்கள். கொண்டக்கடலை, பைத்தம்பருப்பு, வரகரிசி, சூப்பரான மில்லட் தோசை. ஹெல்தியும் கூட. சூப்பராக பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது மில்லட் தோசை. சூப்பரான மில்லட் தோசை. வரகரிசி, கொண்டக்கடலை, பைத்தம்பருப்பு, சூப்பரான மில்லட் தோசை பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இதான் மில்லட்கான மாவு. ஓவர் நைட் மில்லட்டை ஊற வச்சு அதில் ரெடி பண்ண மாவு, அதில் ரெடி பண்ண தோசை. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மில்லட் தோசை சூப்பரானது, ஹெல்தியும் கூட. பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். டயட் ஃபாலோ பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க, எதுவும் சாப்பிட முடியலன்னு நினைக்கிறப்ப இந்த மில்லட் தோசை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். சூப்பரான மில்லட் தோசை. சிறுதானிய தோசைன்னு சொல்கிறேன் இங்கிலீஷில். சிறுதானிய தோசை. வரகரிசி, பைத்தம்பருப்பு, கொண்டக்கடலை அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். இதில் வேறு ஒன்றும் உளுந்தம்பருப்பு எதுவும் வேஸ்ட்டாக சேர்க்கல. காஞ்ச மிளகா போட்டு மாவு அரைச்சி வச்சுட்டு அதில் வெங்காயமும் முருங்கைக்கீரையும் வதக்கி போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது மில்லட் தோசை. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நேற்று சொன்னால் பார்த்தீங்களா, தக்காளி கடையில் அதை கூட வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.